வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்போ நடந்த முக்கிய நிகழ்வுகள் இந்த தொகுப்புல ஒவ்வொன்னா பார்க்கலாம். கூட்டணியில இருக்கிற கட்சிங்க ஒவ்வொன்னுகிட்டையும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வர திமுக இன்னைக்கு ஒரே நாள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக ஆகிய கட்சிகளோட ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தை திருப்தியா இருந்துச்சுன்னு ஆலோசனையில பங்கெடுத்த கட்சிகளோட நிர்வாகிங்க தெரிவிச்சிருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில இணைஞ்ச பெரும்பாலான கட்சிங்க சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து இப்பவும் அதே கூட்டணியில இருக்கிறதால தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைய ரொம்ப முன்னாடியே திமுக தொடங்கிடுச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துச்சு. இதையடுத்து நேத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆலோசனை பண்ணாங்க. பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட அந்த கட்சி எம்பி சுப்பராயன் போன தேர்தலை விட கூடுதலா தொகுதிகளை கேட்டிருக்கிறதாகவும் அதுக்கான விருப்ப பட்டியலை திமுக குழுக்கிட்ட வழங்கிவிட்டதாகவும் சொன்னாரு. தொடக்கம் மிக நன்றாக இருந்தது. ஒரு இணக்கமான அணுகுமுறையை நாங்கள் பார்த்தோம். எனவே நல்லதே நடக்கும், நல்ல முடிவு கிடைக்கும் என்று இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். பிற விஷயங்கள் சொல்லுகிற அளவிற்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை. கடந்த முறையை விட கூடுதலாகத்தான் கேட்டிருக்கிறோம். எவ்வளவு ராஜ்யசபா, லோக்சபா பிரச்சனை, லோக்சபா தேர்தல் தான் இப்பொழுது சீட் பிரச்சனை பேசுவது என்பது லோக்சபா குறித்து தான், ராஜ்யசபா குறித்து அல்ல. எனவே இதில் எவ்வளவு பங்கீடு என்பதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதன் மீது வெரி பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தது. இந்த சூழல்ல இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பேச்சுவார்த்தை குழு திமுக குழுவை சந்திச்சு பேசியது. பின்னர் செய்தியாளர்கிட்ட அந்த கட்சியோட தொகுதி பங்கீட்டு குழு தலைவர் பி சம்பத் பேச்சுவார்த்தை சுமூகமா போனதா தெரிவிச்சாரு. பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக இருந்தது. இருதரப்பினருமே மனந்திறந்து எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம். ஒவ்வொரு கட்சியுமே கூடுதலான இடங்களில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கும். நாங்களும் கடந்த தடவை விட கூடுதலான இடங்களில் போட்டியிடணுங்கிற எங்களுடைய கோரிக்கையும் முன் வச்சோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்குது. கட்டாயமாக இரண்டு தரப்புக்கும் சுமூகமான உடன்பாடு, நல்ல உடன்பாடு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதே மாதிரி மதிமுக நிர்வாகிகளும் டிஆர் பாலு தலைமையிலான திமுக குழுவை சந்திச்சு பேசினாங்க. தனி சின்னத்துல போட்டியிட போறதாகவும் 2 மக்களவை 1 மாநிலங்களவை தொகுதிகளை கேட்டிருக்கிறதாகவும் மதிமுக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தெரிவித்தார். நாங்கள் 2 லோக்சபா சீட்டுகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருக்கின்றோம். இந்த தடவை எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். இதுக்கிடையே ஸ்பெயின்ல இருந்து முதலமைச்சர் திரும்பினதுக்கு அப்புறம் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என தெரிவிச்சிருக்காரு திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி. 10 நாள் ஆகலையே, இப்போ 3 நாள் தானே சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உறுதியாக முடியும். வெகு சீக்கிரமாக தலைவர் வந்தோன்னா இறுதி செஞ்சிடும். வர 12ஆம் தேதி விசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை திமுக நடத்த இருக்கு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சிக்கும் தொகுதி இறுதி செய்யப்பட இருக்கு. யாரையாவது கண்டா வர சொல்லுங்கன்னு அதிமுக கூட்டணிக்கு கட்சிங்களை வர சொல்லி ஒட்டப்பட்ட போஸ்டர் அந்த கட்சிக்காரங்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸ், இடதுசாரிகள்னு தொகுதி பங்கீட்ட பத்தின பேச்சுவார்த்தை அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அதிமுகவுல 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி எங்க தலைமையில தான் கூட்டணி, எல்லாரு கூடயும் பேசிட்டு இருக்கோம், கடைசி நேரத்துல கூட கூட்டணி அமைப்போம், அட எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லைங்கன்னு அந்த கட்சியோட மூத்த தலைவருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர இதுவரை ஒன்னும் நடக்கல. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. கூட்டணி கட்சிகளே இல்லாம தொகுதி பங்கீடு தொடர்பா ஆலோசனை கூட்டத்தை கூட முடிச்ச வரலாற்று சம்பவத்தையும் அதிமுக தலைமை அலுவலகத்துல நடத்திட்டாங்க. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? இந்த நிலைமையில திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே அதிமுகவோட கூட்டணி வைக்க அரசியல் கட்சிகள் தேவைன்னு சிலர் போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. கண்டா வர சொல்லுங்கன்னு தலைப்போட பல இடங்கள்ல போஸ்டருங்க ஒட்டப்பட்டிருக்கு. பாஜகவை எதிர்க்கிற மாதிரி நடிச்சா முன்னுரிமை, கட்சியில ஒருத்தரோ இல்லனா 10 பேரோ இருந்தா போதுங்கிற மாதிரியான வாசகங்கள் இடம்பெற்ற இந்த போஸ்டர் அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எங்க கூட யாரெல்லாம் கூட்டணி பேசிட்டு வராங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா
அது மட்டும் ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அது மட்டும் இல்லாம பாஜக இல்லாத மத்த கட்சிகளை ஒருங்கிணைக்கிற பணிகளை யார் பண்ணாலும் நாங்க வரவேற்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. கூட்டணி பலசுன்னு சொல்லும்போது பிஜேபி நீங்கள் சொல்கிறீங்க. பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி இல்லை அதில் நீங்கள் நான் அதை கிளாரிஃபை பண்ணலாம். நீங்கள் அதை சொல்லுவீங்க. நீங்கள் அதில் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுற பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகள் ஓகேவா, அது வரவேற்க தகுந்தது. பிஜேபி இல்லாத பெரிய கட்சிங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க வர்றதுக்கு, அது இப்போ சொல்ல முடியாது. அப்ராப்ரியேட் டைம்ன்றது நெருக்கத்தில் சொல்லுவோம். பாஜக எவ்வளவு பெரிய கட்சி, அதுக்கு போய் நான் தூது போனேன்னு எப்படிங்க சொல்லலாம்? மக்கள் நலனுக்காக மட்டும்தாங்க கூட்டணி கட்சி தலைவருங்க எல்லாரையும் சந்திச்சேன், வேற ஒன்னும் அதுல இல்ல அப்படின்னு விரிவா விளக்கம் கொடுத்திருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸோட தலைவர் ஜி.கே. வாசன். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணிக்காக யாரும் பேசுவதற்கு தேவையில்லை, அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே கூட்டணியினுடைய தலைவர்களை பல ஒத்த கருத்தோடு தேர்தலிலே நின்று அதன் அடிப்படையிலே அந்த கட்சிகளோடு நட்பு கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தலைவர்களை சந்தித்து நாட்டு நலன், மக்கள் பிரச்சனைகளை குறித்து பேசுவதை நான் வழக்கமாக வைத்திருக்கிறேன். அது இன்னும் தொடர்கிறது. அதுதானே நான் பதில் சொல்லிட்டேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே என்னுடைய கட்சியினுடைய இறுதி முடிவையே கட்சி தலைவர் என்று காரணத்தினால் என்னால் கூட சொல்ல முடியாது. கட்சியினுடைய செயற்குழு மூத்த தலைவர்கள், உறுப்பினர்கள் எல்லாம் கருத்து சொன்ன பிறகுதான் சொல்லும்போது இன்னொரு கட்சிக்காக எனக்கு பேசுவதற்கு எந்த தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை, எந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது. கலைஞர் ஜெயலலிதா மாதிரியே ஓ பன்னீர்செல்வம் கூட என்ன அவருக்கு ஆதரவா பிரச்சாரத்திற்கு கூப்பிட்டாருங்க. ஆனா நான் தாங்க போகல அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகரும் அரசியல்வாதியுமான டி. ராஜேந்தர். விஜய் அரசியலுக்கு வந்ததை பத்தி அவர் என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். வரலாங்க, யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க, அவர் வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க. இதை மீறி நான் பண்ண அவரை பத்தி இந்த கேள்விக்கு இப்ப நான் பண்ண விரும்பல விமர்சனம். நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோச்சனம். நான் இருக்கக்கூடிய இடம் 1000 விளக்கு, நான் தானத்தை பண்ணி கொடுத்துட்டேன். அத்தனை விளக்கம், அந்த விளக்கத்துக்கு அவருக்கு ஒரு இலக்கு, எனக்கு ஒரு இலக்கு என்ன. அதனால இதை பத்தி இன்னொன்னுங்க, அவருக்கு நான் ஒன்னு போன தேர்தலில் நீங்க கேட்டதுனால சொல்றேன், போன சட்டமன்ற தேர்தலையே கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்ன கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ணார்ல. யாரையாவது கூப்பிட்டுருக்காரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்டுருக்காரா? ஆனா என்ன கலைஞர் கூப்பிட்டார்ல. என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு கலைஞர் நினைச்சார். சார், எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாதுங்க. என் வேல்யூ கலைஞருக்கு தெரிஞ்சதுங்க. என் வேல்யூ மறந்து விட்ட அந்த புரட்சி தலைவர் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுங்க. முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டாரு, தேர்தல் களத்துக்கு வாங்கன்னாரு, கூட்டணிக்கு வாங்கன்னாரு, ஒரு பூங்கத்து கொடுத்தேன். அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்தில் நிக்க சொன்னாங்க. ஒரே ஒரு டயலாக் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தேன்னா நான் எப்படிங்க ஒரு இரட்டை இலை சின்னத்தில் நிக்க முடியும்? நான் விரும்பலன்னு அன்னைக்கு சொன்னேன். ஆக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட என்ன பண்ணணுங்கிறத விரைவிலேயே அந்த எனக்கு என்ன இலக்குங்கிறத அப்புறம் சொல்றேன். நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிங்க வீட்டுல தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிங்க சோதனை செஞ்சாங்க. என்ஐஏ அதிகாரிங்க எல்லாம் வேலை இல்லாம இருந்ததால ஏதாவது பண்ணுவோன்னு ரெய்டுக்கு வந்ததா அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஜாலியா தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில அவங்களோட நாட்டுக்கு எதிரான செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு தானே என்னை சோதனையே நடந்துச்சுன்னு சீரியஸா சொல்லி இருக்காரு ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன். 2 பேரும் சொன்ன கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். பயங்கரமா வசூல். இந்த கார்த்திக்கு, இந்த துரைமுருகனுக்கு, அவனுக்கு இவனுக்கெல்லாம் கோடியா வருதுங்க. ஏண்டா யூடியூப் நடத்தி அதில் வர வருமானத்தை வச்சு ஒரு இயக்கத்தை உருவாக்கிட முடியும்னா எவனாவது நம்புறீங்களடா? ஏதோ ஒரு என்னத்தை பண்ணி தொலைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. சரி, ஒரு பெருமையாத்தான் இருக்கு. அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், அந்த பயம் ஏதோ ஒன்று கேட்டேன். அதிகாரிகள் ஒரு வேலையும் இல்லைங்க, ரொம்ப அதிகாரிகள் சும்மாவே உட்காந்துருக்காங்க.
சரி என்ன பண்ணுறது, சரி சீமாங்கட்சியில் போயிட்டு ஏதாவது ஒரு பண்ணி விடுவோம், நெருக்கடி கொடுத்து விடுவோம், பயங்காட்டி விடுவோம். தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதாவது என்ஐஏ அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்ஐஏ அவர்களை அவர்களிடத்தில் வீடுகளில் ரெய்டு செய்திருக்கிறார்கள், அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள். அதாவது என்ஐஏ என்பது தேசிய புலனாய்வு முகாம். இவங்க தீவிரவாதத்திற்கு எதிராக, நாட்டிற்கு எதிராக யார் செயல்படுகிறார்கள், பிரிவினவாதத்திற்கு எதிராக, தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்களை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை எங்கள் வீட்டு கதவை எல்லாம் தட்ட வேண்டியதே இல்லைங்க, நாங்களே திறந்து வைக்கிறோன்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பதில் சொல்லியிருக்காரு அமைச்சர் துரைமுருகன். அவர் சொன்னதை இப்ப பார்க்கலாம். கதவு தட்டுவானா, அந்த கஷ்டம் கூட அவங்களுக்கு வேணாம், நான் திறந்தே வச்சிடுறேன். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குன்னு சொல்லி தமிழகம் யார் சொல்றது? அதான் அண்ணாமலையை தான் சொல்றாரு. ரொம்ப எக்கனாமிஸ்டா, எங்களை பெரிய பெரிய எக்கனாமிஸ்டெல்லாம் நாங்கள் முன்னேறி எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் சொல்லுவாங்க எதிர்கட்சி. அவ்வளோ போய் பாஜக இல்லாத கட்சிங்க கூடத்தான் கூட்டணி அப்படின்னு ஒரு பக்கம் ஜெயக்குமார் சொல்ல, அதனால எங்களுக்கு ஒன்னும் கவலை இல்லை, ஏன்னா பாஜக கூட சேர்வதற்கான நிறைய கட்சிங்க ஆர்வம் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி இருக்காரு பாஜகவோட வானதி சீனிவாசன். அப்படிப்பட்ட சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பங்கு என்ன தெரியுமா? 2019 மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தோம். நாடு முழுக்க மோடி அவர்களுக்கு வாக்களித்த போது இந்த தமிழ்நாடு மட்டும் மோடி அவர்களுடைய பக்கம் நிற்காமல் மிகப்பெரிய தவறு எடுத்தோம். ஆனாலும் அந்த பெரிய மனசு எப்படி தெரியுமா? எந்த ஒரு திட்டத்திலையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு குறை இல்லை. நாமெல்லாம் ஒரு சிலர் எலெக்ஷன் என்ன கூட இந்த ஏரியாவில் எனக்கு ஓட்டு போடல, இந்த மக்களுக்கு பண்ணணுமான்னு யோசிப்போம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஓடி ஓடி வர்றாரு, தேடி தேடி கொடுக்கிறாரு மோடி. சமூக வலைத்தளங்கள்ல ட்ரோல் பண்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க, இப்போ அதுக்கு ஒரு துணையா நடிகர் விஜய் கிடைச்சிருக்கிறாருன்னு கிண்டல் பண்ணி இருக்காரு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். நான் தம்பி விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கு நான் எனது வரவேற்பை நான் தெரிவித்திருக்கிறேன். இன்னும் தமிழகத்திற்கு நிறைய அரசியல் தலைவர்கள் தேவை. இன்னும் தமிழக மக்களுக்கு எல்லாரும் சேவை செய்ய வேண்டும். அதனால் எனக்கு அதில் மகிழ்ச்சி தான். இன்னும் பல பேர் வர வேண்டும், பல இளைஞர்கள் வர வேண்டும், ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும். ட்ரால் எனக்கு புதுசே இல்லைப்பா. அதனால் ட்ரால் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தர் கிடச்சிருக்காரு அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாமே தவிர, கூட ஒரு துணை கிடச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாமே தவிர, அதனால் அது ட்ரால் பண்ணுறதெல்லாம் அவங்க ட்ரால் ஃபிகர்ஸை குறைக்க முடியாது. அதனால் ட்ரால் பண்ணுறவங்க பண்ணட்டும், புல் பண்ணுறவங்க பண்ணட்டும், புஷ் பண்ணுறவங்க பண்ணட்டும், மேலே வர்றவங்க வரட்டும், அவ்வளோதான். எல்லாம் ஒரு போட்டியில் மேலே வர வேண்டியது தானே. அண்ணாமலையோட பாத யாத்திரை வெற்றி அப்படின்னு பாஜக காரங்க பேசிக்கிறாங்களேன்னு ஒரு கேள்வியை கேட்டா, வெற்றியா எதை வச்சு அப்படி சொல்றாங்க? அவர் எத்தனை கிலோமீட்டர் நடந்தாரு, நடைப்பயணத்துல எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்கன்னு திருப்பி அடுக்கடுக்கா கேட்டு அசர வச்சிருக்காரு ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர். அவர் யாருன்னு இப்ப பார்க்கலாம். அதில் என்ன வெற்றி அடைஞ்சிருக்காரு, அந்த வெற்றியினுடைய தன்மை என்ன, அவர் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்காரு, அந்த கூட்டங்களில் அவருக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க, அவரோடையே வந்தவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இறங்கி அவரோட நடந்தாங்களா, உள்ளூர் மக்கள் அவரோட நடந்தாங்களா, அது மாதிரி எத்தனை ஊரில் நடந்திருக்கிறாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அது வெற்றியா தோல்வியான்னு நீங்கள் சொல்லணுமே ஒழிய, எல்லாருமே போகிற மாதிரி அவரும் போனாருன்னா அது வெற்றி ஆகாது. அது ஏற்புடையதல்ல, அது தவறான பிரச்சாரம். அடுத்தடுத்து வர்ற எல்லா தேர்தலையும் ஜெயிக்கிறோம், அப்புறம் பாருங்க என்ன பண்றோம்னு பேசி இருக்காரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க புதிய கட்சி பற்றி அவரு சொன்ன கருத்துக்களையும் இப்ப பார்க்கலாம். திருச்சியில உள்ள சிறப்பு முகாம்களை மூட கோரியும் சாந்தன், முருகன் உள்ளிட்டோரை விடுவிக்க சொல்லியும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இதுல கலந்துகிட்ட சீமான் பேசுறப்போ 2024, 2026 ஆண்டுகள்ல நடக்கிற தேர்தல்கள்ல ஜெயிக்கிறோம்,
அப்புறம் எல்லாத்தையும் சரி செய்யறோம் அப்படின்னு உற்சாகமா சொன்னாரு. 24, 26 வர்றோம், எல்லாத்தையும் சரி செய்கிறோம். இஸ்லாமிய சிறை கைதியில் விடுதலை செய்வோம். ஆளுநர் கையெழுத்து நீனே போட்டு பழக, நீனே வச்சுக்க, விடுதலை செய்கிறோம். இவர்களை விடுதலை செய்கிறோம். வழக்கு போடுவாங்க, அந்த வழக்கை அப்புறம் பார்ப்போம். அவ்வளோதானே, அவ்வளோதானே. அந்த வழக்கை பிறகு நடத்த வேண்டியதானே. உனக்கு என்ன பிரச்சனை? கூட்டத்துக்கு அப்புறம் செய்தியாளர்கள்ட்ட பேசின சீமான் விஜய் கட்சி ஆரம்பிச்சதால எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. இப்ப அதிக அளவு தம்பிமார்கள், இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் வந்தாங்க. அதற்கு விஜயோட கட்சி வந்து ஒரு தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. நீங்கள் தம்பி என்ன தத்துவத்தை முன் வைக்கிறாரு, அதில் என்ன இருக்குது, நீங்கள் அவர் வைக்கிற தத்துவம் ஏற்புடையதுன்னு அங்கே போனாலும் அதில் எனக்கு மகிழ்ச்சி தான். நான் வைக்கிற தத்துவம் சரியாக இருக்குன்னா நீங்கள் அவருடைய ரசிகர்கள் அதிகப்படியாக எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க, கீழே போடுங்க. நான் விஜயோட ரசிகனாக இருப்பேன், ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தான் வாக்கு செலுத்துவேன் சொல்கிற பிள்ளைகளும் இருக்காங்க. அதில் போட்டு குழப்பிக்கிற வேண்டியதில்லை. NIA ரைடு மூலமா நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம் இல்லங்கிறது நிரூபணமாகிடுச்சு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. இனி வர நாட்களில் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.